ஆண்டவர் மர்மை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே கூடி வந்திருக்கும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபித்த அருமையான சகோதரனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஜெபமே கிறிஸ்தவனின் மூச்சு என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி ஒரு மனிதனுக்கு மூச்சு நின்று போன உடனே அவனுடைய சரீர வாழ்வுக்கு முடிவு வருகிறதோ, அதுபோல ஒரு மனிதனுடைய ஜெபம் நின்று போனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிவுக்கு வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே அது ஜெபத்தின் மேல்தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபம் என்பது தேவனோடு நம்ம இணைக்கிற ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் என்று கூட நாம் சொல்லலாம். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷகுமாரனாக வாழ்ந்த பொழுது ஆலயங்களை ஜெப ஆலயங்கள் என்று அழைத்தார்கள். இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்திகரிப்பு செய்த பொழுது ஆலயம் தவறுதலான மனிதர்களினாலே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? இது ஜெப வீடு, இதை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த ஜெபம் என்று ஒன்று இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இதை நம்ம மீனிங்ஃபுல்லா செய்யறோமா, மீனிங்லெஸ்ஸா செய்யறோமா, பகட்டுக்காக செய்யறோமா அல்லது பாதுகாப்புக்காக செய்கிறோமா என்பது அவரவர்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள். ஆனால் பிரேயர் இஸ் மஸ்ட். அது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு இந்த செய்திக்காக நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு பழைய பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. நான் பாடலை பாடப்போவதில்லை. நீங்க ஞான கீர்த்தனை என்று பாரம்பரிய திருச்சபைகளிலே ஒரு பாடல் புத்தகத்தை பயன்படுத்துவார்கள். அதுல ஒரு பாடல் பழைய பாடல், ஜெப சிந்தை எனில் தாரும் தேவா, அபயம் என்று உனக்கு கையளித்தேன் பொற்பாதா. ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒரு சிந்தையை எனக்கு கொடும், நான் எனக்கு ஆபத்துன்னு கதறேன், அபயம் என்று உனக்கு கையளித்தேன். அடுத்த வரி பாருங்க, உண்மை மனதோடு என்னை கெஞ்ச, உலக எண்ணமெல்லாம் அகற்றி உரிமையே மிஞ்ச. ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். பழைய ஒருவேளை இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இந்த பாட்டை பாடினா அர்த்தம் தெரியாம இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு பரிசுத்தவான்கள் அவங்க உள்ளத்திலிருந்து எழும்பின அந்த வார்த்தைகளை, அர்த்தமுள்ள வார்த்தைகளை அதை நமக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்கிற சிந்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வரணும். ஜெபம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு பாஸ்டர் கமிட்டி மீட்டிங் நடத்துறாங்க, ஜெபிச்சு ஆரம்பிக்கிறாங்க. 3 நிமிடமோ 2 நிமிடமோ ஒரு ஜெபம். அதற்கு பிறகு அங்கு ஒரு கூட்டம் நடக்குது. சில இடங்கள்ல அது கூச்சல் குழப்பமா இருக்குது. அங்க சில கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள். பிறகு எல்லாத்தையும் அமைதியாக்கி திரும்ப ஒரு மங்கள ஜெபம், அதாவது முடிவு ஜெபம். அது நல்ல ஜெபம். அது அர்த்தமில்லாமல் மந்திரம் ஓதுகிற மாற்று ஜனங்களை போன்ற ஒரு காரியம். ஜெபம் என்பது ஒரு பக்கம் கர்த்தர் இருக்கிறார், ஒரு பக்கம் நீ நின்று அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் ஜெபம். 2 பேர் முழு சிந்தனையோடு ஈடுபட்டிருக்கிற ஒரு உறவின் அடையாளம். நீங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 9:11. அங்கே கர்த்தர் அனனியா என்னும் ஒரு சீஷனிடம் சொல்லுகிறார், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேர் உள்ளவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக உத்தரவு பெற்றுக் கொண்டு சென்ற சவுலை நேருக்கு நேர் சந்திக்கிறார். அவனோடு பேசுகிறார். அவனுடைய கண்கள்
பார்வை இழந்தவனாக, மிகுந்த ஒளியினாலே பார்வை இழந்தவனாக அவன் ஒரு தனி அறையிலே 3 நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது அவன் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி. இப்பொழுது அவனை சந்திக்கும்படியாக ஒரு பரிசுத்தமான தேவதாசன் அனனியா என்னும் சீஷனை அனுப்புகிறார். அப்பொழுது அவனுக்கு பவுலினுடைய அடையாளமாக அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், அது வார்த்தையினால் உருவான ஜெபம் அல்ல, அது இருதயத்திலிருந்து எழுகிற கதறுதலினால் உருவான ஜெபம். இத்தனை நாட்கள் நான் இப்படி ஒரு தெய்வத்தை அறியாமல் என் வாலிபத்தின் மையத்திலே வந்து நின்று விட்டேனே என்று கதறுகிற ஒரு மனிதனுடைய கூக்குரல் என்று எழுதுகிறார். ஜெபம் என்பது உள்ளத்துக்குள் இருந்து எழும்புகிற ஒரு சிந்தனையின் வெளிப்பாடு. சும்மா ஜெபிக்கிறேன். நான் சில மீட்டிங்கள் பார்த்திருக்கிறேன். சில மிஷனரி தாபனங்கள் நிறைய ஜெப குழுக்களை வச்சிருக்கிறாங்க. அந்த ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒருத்தர் வடக்க பார்த்து உட்கார்ந்து இருப்பாரு, ஒருத்தர் தெற்க பார்த்து உட்கார்ந்து இருப்பாரு. மேபி அவங்க கால் வலி இருக்கலாம். எனக்கே இப்போ உட்கார்ந்துதான் ஜெபிக்கிறேன், என்னால முழங்கால் போட முடியாது. ஆனால் அவர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி கொண்டு உட்கார்ந்து கொண்டு ஏதோ சிந்தனையிலே யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறார்கள், இவர்கள் ஏதோ சிந்தனையிலே இருக்கிறார்கள். கணக்குக்கு இன்றைக்கு இந்த ஜெபம் நடைபெற்றது என்று அவர்கள் ஒரு முடிவு பண்ணி விடுகிறார்கள். அது அல்ல. ஜெபம் என்பது நாம் எந்த நோக்கத்துக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோமோ அந்த தேவைகள், அந்த பாதிப்புகள் நம்முடைய இருதயத்திலே முதலிலே பதியப்பட வேண்டும். ஏன் சவுல் இப்படி ஜெபிக்கிறாரு? இப்பதான் அவருடைய இருதயத்துல ஒரு உண்மையான பாதிப்பு வந்திருக்கு. இதுவரைக்கும் இருந்தது மாமிசம். இப்பொழுதுதான் அவருடைய ஆவியிலே அவர் உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டார். நீ பாருங்க, பெனினாள் தன்னுடைய சக்களத்தியாகிய அன்னாளை கேலியும் கிண்டலும் பேசிய பொழுது அன்னாளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பாதிப்பு வருது. அது இதுவரைக்கும் அனுபவித்திராத மிகப்பெரிய பாதிப்பு. அவ சீலோவில் உள்ள அந்த ஆலயத்தில் போய் கதறுகிறாள். அவள் வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை. இவள் குடித்து வெறித்திருப்பாளோ என்று சொல்லி அங்கே இருக்கிற ஆசாரியனாகிய ஏலி எண்ணுகிறார். வார்த்தை வரவில்லை, ஆனால் அது வல்லமை உள்ள ஜெபம். அப்ப ஜெபம் எங்க முதலாவது பிறக்கிறது என்றால் அது இருதயத்துக்குள்ள வரணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் கூடியிருந்து இப்ப ஆன்லைன்ல நல்லா ஜெபிக்கிறோம். அநேக ஜெபங்கள் ஆன்லைன்ல தான் நடக்குது, நல்லது. ஒவ்வொரு இடத்துக்கும் டிராவல் பண்ணி போவதை விட அமெரிக்காவில் இருக்கிற சகோதரியும் துபாயில் இருக்கிற சகோதரனும் இந்தியாவில் இருக்கிற தாய் தகப்பனும் இணைந்து ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு குடும்ப ஜெபங்கள் ஆன்லைன்லேயே நடக்கிறது. மிக நல்லது. ஒருவருக்கு ஒரு மனபாரங்களை பகிர்ந்து கொண்டு குடும்பமாக ஆன்லைன்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதிலே நாம் சரீரத்திலே தூரம் இருந்தாலும் ஆவியிலே நமக்குள் ஒரு இணைப்பு வரணும். வியாழக்கிழமை தோறும் ஒரு வேதாகம மொழிபெயர்ப்பாளரும் நானும் மட்டும் ஜெபிப்போம். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது நான் அந்த சகோதரனோடு ஒரு 5 நிமிடங்கள் பேசுவேன். அந்த கடந்த வாரத்தில் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய குடும்பத்தில் ஏகப்பட்ட பாடுகள், பலவீனங்கள், பிசாசின் போராட்டங்கள், இதை உள்வாங்கும் பொழுது அந்த ஜெபத்துல முதல்ல நான் பாதிக்கும். அந்த பாதிப்பு வரும் பொழுது உன்னுடைய ஜெபம் கண்ணீரின் ஜெபமாக மாறும். அது இல்லாமல் இன்னைக்கு சபைகள்ல இன்னும் அந்த பழைய ட்ரெடிஷனா பாரம்பரியமாக எழுதி வைத்த ஜெபங்களை நாம் வாசிக்கிறோம். நான் அதை குறை சொல்லவில்லை. மிக அர்த்தமுள்ள சுருக்க ஜெபங்கள்.
ஆனால் அதோடு நாம் நின்றுவிடக் கூடாது. ஏன்னா இன்னைக்கு உள்ள பிள்ளைகளால அதுல இணைய முடியல. கொஞ்ச நேரம் சில ஜெப குறிப்புகளை ஆராதனைகளிலே சொல்லி ஜனங்கள் எல்லோரையும் அந்த ஜெபத்துக்குள் கொண்டு வந்து முழு சபையாக ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போமானால் அன்னாருக்கு கிடைத்த பதில் சவுலுக்கு கிடைத்த பதில் நமக்கும் கிடைக்கும். ஜெபத்துக்கு பதில் உண்டு, பதில் இல்லாத ஜெபம் கிடையாது. அந்த பதில் ஆம் என்று இருக்கலாம், அல்லது இல்லை என்று இருக்கலாம், அல்லது பொறுத்திரு என்று இருக்கலாம். ஆனால் ஜெபத்தை கர்த்தர் காது கொடுத்து கேட்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையினுடைய முதல் பேச்சு தான் ஜெபம். ரட்சிக்கப்படாதவங்க ஜெபிக்கிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளை தேவனோடு கொண்டுகிற அந்த உரிமை குரல் இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த ரட்சிக்கப்பட்ட குழந்தை வந்து சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்துக்கு வருது. இப்பொழுது ஏறெடுக்கிற ஜெபத்திற்கும் ரட்சிக்கப்படும் முன்பு ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்திற்கும் வித்தியாசம் உண்டு. இது உரிமை குரல். அந்த தேவனோடு உரிமையாக போராடுகிற அந்த குரல் இருக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் பிரேயர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளையினுடைய இந்த ஃபர்ஸ்ட் பிரேயர், அந்த அனுபவம் நமக்கு நம்முடைய தினசரி அனுபவமாக மாற வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கு, நான் கிறிஸ்தவன் என்றாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அவர்கள் பேர் வேணா கிறிஸ்தவன் வச்சுக்கலாம். அதாவது வசதியே இல்லாதவன் தனக்கு கோடீஸ்வரன் பெயர் வைத்துக் கொள்வது போல ரட்சிக்கப்படாதவர்களும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டு கிறிஸ்துவின் ஆலயத்துக்குள்ளே வந்து உட்காருவதனால்தான் இன்றைக்கு கிறிஸ்துவின் ஆலயங்கள் சாத்தானுடைய கூடாரங்களாக மாறி போய்விட்டது. அங்கே சண்டை சச்சரவுகளும் கோள் மூட்டுதல்களும் பொறாமை சத்தங்களும் அருவறுப்புகளும் அத்தனை பாவங்களும் அந்த இடத்துக்குள் வந்து விட்டது. திருச்சபை என்றால் அது ரட்சிக்கப்பட்டவர்களின் அது சங்கமம். நம்ம பார்க்கிறோம், முதல் அந்தியோகியா பட்டணத்திலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய தாசர்களாகிய சீஷர்களின் ஐக்கியம் தான் திருச்சபை. ஆகவே சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெபத்தை விட முக்கியமான காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு நமக்கு அநேக நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க சில மூத்த ஊழியர் கூட தவறிவிட்டார்கள் என்பேன். நாம் சாதாரணமாக ஒரு ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார், அவருடைய இந்த வருஷத்து ஊழியத்தின் தேவை என்றால் அவர்கள் உலக பிரகாரமான வழிகளைத்தான் அந்த கூட்டங்களிலே, அந்த செயல் திட்ட கூட்டங்களிலே அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த வருஷத்துல நமக்கு இவ்வளவு பணம் தேவை, இந்த ஜெப குழுக்களுக்கு இவ்வளவு டார்கெட், நாம் இன்னும் முறைப்படி வசூல் பண்ணணும், தசமபாகம் வசூல் பண்ணணும், இப்படி வசூல் பண்ணணும். ஆக நம்முடைய பிளான் தான் அங்க டாமினேட் பண்ணத ஒழிய இந்த ஊழியத்தை தந்த கர்த்தருடைய பிளான் டாமினேட் பண்ணல. நான் கடந்த வாரம் சொன்னேன் என்று ஞாபகம் இருக்கிறேன். ஒரு சிறு தம்பிக்கு ஒரு மிஷனரி சகோதரி, 27 வயசு மிஷனரி சகோதரி காஸ்பல் சொன்னாங்க. அந்த ஒரு சில வருஷம், ஓரிரு வருஷங்களுக்குள்ளதாக டெலிவரியில் அந்த அம்மா மரிச்சு போனாங்க. அந்த செய்தி கேட்ட, அந்த காஸ்பல் கேட்ட அந்த சகோதரன் ஒரு சின்ன ஒரு 10-11 வயது சிறுவன். இந்த சகோதரிக்கு பால் கொடுக்கிற சிறுவன். ஒரு கிராமத்துல இருந்து பாலும் முட்டையும் வாங்கி கொண்டு கொடுப்பான். ஒரு 20-30 வருஷங்கள் கழித்து இந்த சகோதரிக்கு பிறந்த குழந்தை அந்த சகோதரனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக அந்த சகோதரனை குறித்து கேள்விப்பட்டார்கள். அவனுடைய திருச்சபையில 650 பேர், அங்க யாருமே அது வரைக்கும் போகல. இந்த சிறுவனுக்கு தான் அந்த விதை விதைக்கப்பட்டது. 600க்கும் மேற்பட்டவர்கள் அந்த திருச்சபையில் இருந்தார்கள். இன்னும் சில வருஷங்களுக்கு பிறகு அது ஒரு பெரிய சபை ஐக்கியமாக உருவெடுத்தது. அங்கு 1 லட்சத்துக்கு மேல் விசுவாசிகள் வந்தார்கள். ஒரு சகோதரி விதைச்சதுதான். ஆகவே நீங்க போடுற திட்டம், நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க போடுற எல்லா உலக முயற்சிகளும்
அது வேணும். ஆனா அது அவ்வளவு முக்கியம் அல்ல. அது ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கணும். என்ன கேட்டால் அது இல்லாமல் இருப்பது கூட நல்லதுதான். ஆனால் முதலாவதாக நாம் சந்திக்க வேண்டிய பகுதி என்ன? நாம் வாழுகிற பகுதியிலே இயேசுவை எல்லா ஜனங்களும் இந்த வருஷம் நம்ம இந்த பகுதியில இயேசுவை அறிவிக்க போகிறோம். இவர்களுக்கு இயேசுவை கொண்டு சேர்க்க வேண்டுமே. இதற்கு நம்முடைய முதல் மிக முக்கியமான முயற்சி ஜெபம் தான். இந்த ஜெபம் இல்லாம நீங்க என்ன எஃபர்ட் எடுத்தாலும் நெட் ரிசல்ட் 0. உங்க சபையில ஊழியம் செய்யும்படியாக வந்த என்னுடைய அன்பு சகோதரன் ஹேம்லின், அவர் மிக உலக பிரகாரமான ஞானம் குறைந்த மக்கள் மத்தியில தான், அதிகமான மக்கள் மத்தியில தான் அவர் ஊழியம் செய்கிறார். அவங்க டெய்லி இரவு ஆன்லைன் பிரேயர் பண்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் கையில செல் இருக்குது. டெய்லி நைட் ஆன்லைன் பிரேயர், 24 hours பிரேயர் என்று சொல்லி டைம் அலாட் பண்ணி அவர்கள் கண்டினியூஸாக பிரே பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு அவ்வப்போது அந்த பேர்டன், அந்த மிஷனரி பேர்டன் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை. அப்போ அவர்கள் அந்த ஜெபத்திலே தான் இந்த ஊழியத்திற்கு இடையூறாகிற பிசாசோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கே பிரேயர் a great weapon. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவங்க தான் சரியா பிரேயரை யூஸ் பண்றாங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல வந்து உட்கார்ந்துட்டு உள்ள வரும்போது ஒரு சிந்தனை, வெளியே போகும்போது இன்னும் அதிக கேடு கட்டவர்களாக வெளியே வருகிறோம். இன்னைக்கு போதுகிற அதிக நேரம் பேசிட்டாரு, இன்னைக்கு பேசினவர் இப்படி பேசிட்டாரு. அங்க ஜெபத்துல என்ன, நான் அது அப்படியே ஒரு ஜெபம் பண்ணியிருந்தா என் பிள்ளைக்கு இது வேணும், என் குடும்பத்துக்கு இது வேணும், இதுதான் இந்த ஜெபம். இதுக்கு நீங்க ஆலயத்துக்கு போறது ஒண்ணுதான், போகாம இருக்கிறது ஒண்ணுதான். அது அல்ல, அது ஜெப வீடுதான். அது தேவனோடு கூட்டாக இணைந்து பேசுகிற இடம். இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கேட்ட உடனே அவங்களுக்கு கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு அதனுடைய பெயர் கர்த்தருடைய ஜெபம். எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? பரமண்டலங்களில் இருக்கிற என் பிதாவே என்று கற்றுக் கொடுக்கவில்லை. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் தேவைகளை சந்தியும். அப்போ அது ஒரு ஐக்கிய ஜெபம். அப்போ அந்த ஜெபம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் அந்த ஜெபம். அப்போ திருச்சபை ஐக்கியமாக நின்று ஜெபம் பண்ணுவதற்கு கொடுக்கப்பட்டதுதான் ஜெப வீடு, அதுதான் ஜெப ஆலயம், அதுதான் இன்றைக்கு உங்களுக்கும் தரப்பட்டிருக்கிற ஜெப ஐக்கியமாகிய திருச்சபை. ஆக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் சபையை ஜெபிப்பதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும். நிச்சயமாக நாம் சபையை ஜெபிப்பதற்கு தவிர்த்து வேறு காரியங்களுக்கு பயன்படுத்துவோமே ஆனால், இன்னும் உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன், சபையை தேவனோடு உறவு கொள்வதற்கு தவிர்த்து வேறு எதற்காவது, சாத்தானுக்கு கதவை திறந்து கொடுப்பதற்கு, சாத்தானோடு உறவாடு, சபையில சண்டை போட்டா சாத்தானுக்கு நீ கதவை திறந்து கொடுக்கிற, என் இயேசுவின் ஆலயத்தை வந்து அசிங்கப்படுத்து என்று சொல்லி அந்த அருவருப்பானவனுக்கு நீ சபையை திறந்து கொடுக்கிற. நீ எப்படி கர்த்தருடைய அந்த சாபத்துக்குள்ளாக நேரிடும் என்பதை உணர்கிறீர்களா? நம்முடைய ஆதி தாய் தகப்பன் சாத்தானோடு அமர்ந்து அந்த தாய் பேசினதினாலே அவளுக்கு சாபம் வந்தது. இன்னைக்கு திருச்சபைக்குள் நாம் தேவையற்ற காரியங்களை பேசும் பொழுது நாம் திருச்சபையினுடைய அந்த ஆவிக்குரிய கதவை திறந்து கொடுக்கிறோம் சாத்தான் உள்ளே வருவதற்கு. அது கர்த்தர் எப்படி அதை தாங்கிக் கொள்வார்? எல்லாம் யார் யார் திருச்சபைக்கு விரோதமாக செயல்படுகிறார்களோ எல்லா பெயர்களும் கர்த்தர் முன்னிலையில எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மிகப்பெரிய சாபமான ஒரு வார்த்தை சொன்னார், இடரல்கள் வருவது அவசியமானால் எந்த மனுஷனால இடரல் வருகிறதோ அந்த மனுஷனுக்கு ஐயோ.
எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, திருச்சபை ஜெப வீடு, திருச்சபை ஜெப வீடு. அதிலே ஜெபத்தை தவிர வேறு எதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அப்படி நுழையுமே ஆனால் நீ அதை தடுத்து நிறுத்து. ஒரு ஆளா இருந்தாலும் நீங்க நிறுத்துங்க. உங்களை கர்த்தர் பார்த்து சந்தோஷப்படுவார். அப்பதான் அவர் பிதா கிட்ட சொல்லுவாரு, என் மகன் இந்த இடத்துல பிசாசுக்கு கதவை திறந்து கொடுப்பதற்கு 400 பேர் திரண்டு வந்தார்கள். ஆனால் இவன் ஒருவனாக மிகாயா தீர்க்கதரிசியை போல எனக்கு சாதகமாக நின்றான் என்று சொல்லுவார். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகள், திருச்சபை ஜெப வீடு கிறிஸ்தவனுடைய உயிர் மூச்சு ஜெபம். முதலாவதாக பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் ஜெப நேரம் கண்டிப்பா அவசியம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, காலையில சாப்பிடுறோம், மத்தியானம் சாப்பிடுறோம், 10 மணிக்கு ஒரு டிஃபன், ஈவினிங் ஒரு டிஃபன், நைட்டு லஞ்ச், நைட்டு டின்னர், எப்படியோ சாப்பிடுறோம். ஆனால் இயேசுவோடு பேசுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வேணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், நான் ஒத்துக்கொள்கிறேன். எப்பொழுது நாம் இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கணும், பிதாவோடு பேசிக் கொண்டிருக்கணும், நல்ல அனுபவம். ஆனால் அவரோடு அமர்ந்து பேசுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கண்டிப்பா வேணும். நீங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 16:13. ஓய்வு நாளில் நாங்கள், அதாவது பவுலும் தீமோத்தேயும், பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்போ ஓய்வு நாள்ல அவங்க அந்த ஆற்று படுகையிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே சென்று ஜெபிப்பது அவர்களுக்கு வழக்கமாய் இருந்தது. ரொம்ப அழகா சொல்றாரு, அந்த ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய முதல் அடையாளம். எனக்கு வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற ஒரு பழக்கம் இருக்கணும். காலையில எழும்பும் போதும் இரவுல படுக்கும் போதும் அந்த கட்டில் முனையிலே உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை நான் சொல்லவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து தேவன் கேட்கிறார் என்று எண்ணாதீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர், திரியேக தேவனுடைய ஒரு ஆவியானவர் உனக்குள் இருந்த அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்கிறார். உன்னுடைய வார்த்தைகளை உன் அருகிலே இருந்து அவர் கேட்கிறார். இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கணும். நீங்க அதே அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார். நான் ஜெபம் பண்ண போகிற இடத்துக்கு. அப்போ அவர் ரெகுலராக ஒரு இடத்தையும் ஒரு நேரத்தையும் பவுலும் தீமோத்தேயும் வைத்திருந்தார்கள். எனக்கு தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, சங்கீதம் 55:17 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். ரொம்ப அழகாரு. யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. இன்னைக்கு அதைத்தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். அவங்க அஞ்சு தொழுகைன்னு நினைக்கிறேன். அங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே, காலை மாலை இரவு மதியம் இரவிலே நான் தேவனோடு ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அவர் என் சத்தத்தை கேட்பார். இதனால்தான் பாபிலோன் தேசத்துல அடிமையாக தானியேல் கொண்டு போகப்பட்ட பொழுது அவன் தங்கியிருந்த அந்த அறையின் மேல் வீட்டில இருந்து எருசலேம் பட்டணத்துக்கு நேராக அந்த ஜன்னல்களை திறந்து வைத்து 3 வேளையும் ஜெபிக்கிற பழக்கம் அவனுக்குள்ள இருந்தது. அப்ப இவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும், இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிரதானிகளின் தலைவன் என்கிற அந்த அந்தஸ்திலிருந்து இவனை தள்ள வேண்டும் என்று சொல்லி இவனுக்கு கீழே இருந்த பிரதானிகள் ஒரு திட்டத்தை தீட்டி தரியூர் ராஜாவிடத்துல 1 மாசத்துக்கு 30 நாட்களுக்கு உம்மை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு சதி திட்டத்தை அங்கே அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனாலும் தானியேல் தான் தேவனோடு செலவழிக்கிற நேரத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. இவர்களுக்கு பயந்து கதவை பூட்டிக் கொண்டு ஜெபிக்கவில்லை. கதவை பூட்டிக் கொண்டு ஜெபிப்பது நல்ல பழக்கம்.
ஆனால் ஒருவன் ஜெபிக்க கூடாது என்று சொன்னதினாலே கதவை பூட்டிக் கொண்டு ஜெபிப்பேன், ஆனால் அது கோழையினுடைய செயல். நீங்க அந்த வசனத்தை பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு ஜெபிக்கிற நேரங்களை ஜனங்கள் தவற விட்டு விட்டார்கள். நான் நிறைய அந்த காலத்துல நான் சிறுவனாக இருந்த பொழுது இந்த கிராமத்திலே ஒரு பெரியம்மா வீட்டுல ஜெபக்கூட்டம் நடக்கும். நான் போயிருக்கிறேன், எங்க அம்மா கூட போவேன். எனக்கு அப்போ 14 வயதுக்கு குறைவு. அங்கே கூடி ஜெபிக்கிறோடைய சாட்சிகள் எல்லாமே இன்னைக்கு அவர்களில் ஒருவர் கூட இல்லை. அப்போ அவங்க இந்த சின்ன அந்த வயதுல அவங்க எல்லாரும் அன்னைக்கு வந்து ஒரு பிலோ 50. அவர்கள் சாட்சிகள் எல்லாமே அவருடைய ஜெப சாட்சிகள் தான் இருந்தது. நான் நேற்றைக்கு ஜெபித்தேன், கர்த்தர் என்னோடு இப்படி பேசினார் என்று சாதாரணமாக சொல்லுவார்கள். எங்க அம்மாவே நான் பார்த்திருக்கிறேன், ஒரு நாளைக்கு 5-6 தடவை அவங்க அந்த ஒரு அது மச்சி வீடுன்னு சொல்லுவோம், அந்த கட்டகுத்தின வீடு, அதுல ஒரு ரூம் உண்டு, அதுல ஒரு மிரர் இருக்கும், அந்த கார்னர்ல தான் எங்க அம்மா முழங்கால் போடுவாங்க. அவர்கள் அதிக நேரம் நெடுமுழங்காலில் நின்றதைத்தான் இன்று என்னுடைய மனக்கண்கள் முன் கொண்டு வர முடிகிறது. இன்றைக்கு ஜெபிப்பதை காட்டிலும் தன்னை ஊழியக்காரர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு தங்களுடைய கிறிஸ்தவ ஊழிய தொழிலை செய்கிறவருடைய வார்த்தைகளை செல்போனில அல்லது டிவியில ஆன் பண்ணிட்டு அதிலே தவறுதலாக திருப்தி காணுகிற கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டதினாலே திருச்சபைக்குள் எளிதாக சாத்தான் நுழைந்து விட்டான். அதுவும் பொருளாசை என்கிற சாத்தான் அதிகமாக நடமாடுகிறான். எந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்லாத நாட்களிலே மிக அதிகமான பாடுகளும் பண தேவைகளும் இருந்த நாட்களிலே நம்முடைய மூதாதையர்கள் இயேசுவினிடத்திலே வந்து தைரியமாக கதறி, எனக்கு தெரிய என்னுடைய தாயாரோடு நான் குடும்ப ஜபத்துக்கு, இது சர்ச்சில் 7 மணி ஜபத்துக்கு போவேன், டெய்லி உண்டு. அது அந்த 7 o'clock சர்வீஸ் டெய்லி உண்டு. வழியில குடிகாரனை பார்த்தா கூட எங்க அம்மா நின்று பேரை சொல்லி தைரியமா கூப்பிட்டு, இதெல்லாம் பண்ணாதையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அந்த இணைப்பினால் உண்டான மனதையும் அன்றைக்கு பரிசுத்த தாய்மார் அநேகருக்கு இருந்ததை நான் இப்பொழுது நினைவு கூறுகிறேன். அந்த ஸ்ட்ரென்த் எப்படி வந்துச்சுன்னா, அது கிறிஸ்துவோடு வைத்திருக்கிற உறவு. கடுமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ கிறிஸ்துவோடு அதிகமான உறவு வைத்திருப்பாய், ஆனால் இன்றைக்கு இருக்கிற போலி ஊழியக்காரர்களை கண்டு பயப்பட மாட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஒரு பெரிய டேஞ்சரே என்ன அப்படின்னா, பண ஆசை பிடித்த ஊழியக்காரர்கள் தான். அவர்கள் சபைகளை மாத்திரமல்ல, சபைக்கு வெளியே இருக்கிறவர்களும் இயேசுவிடத்திலே வருவதற்கு தடையாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ ஜெபிப்பதற்கு நேரம் வைத்து கருத்தாய் ஜெபிக்க கற்றுக்கொள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்துல கதறுன்னு சொல்றாரு. அந்த ரங்கத்துல உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இந்த பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில கதவை பூட்டி கொண்டு ஜெபிக்கிற அந்த பழக்கம், ஒருவேளை உன்னுடைய வீட்டுல அப்படிப்பட்ட ஒரு அறை இல்லை என்று சொன்னால், நீ வனாந்தரமான பகுதிகளிலே, வெளி பகுதிகளிலே, ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளிலே போய் ஜெபிக்க பழகுங்கள். சமீபத்துல தன்னுடைய தொலைக்காட்சி பேட்டியில அருமையான மிஷனரி பிளெஸிங் வித் மிஷனுடைய ஃபவுண்டர் ஸ்டான்லி அவர்கள் சொன்ன ஒரு காரியம், ஆதி நாட்களிலே நாங்கள் காரைக்குடியிலே இருந்த அந்த காட்டு பகுதிகளிலே, வனாந்தரமான பகுதிகளிலே தனித்து ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. அதனுடைய விளைவு பிளெஸிங் வித் மிஷன் வந்தது. எமில் ஜெபசிங் அண்ணன் தூத்துக்குடி கடற்கரை பகுதியிலே தனித்து ஜெபித்தார்கள்.
ஒரு நண்பன் சுசேஷ ஜபக்குழுவும் பின்னாட்களில் நமக்கு ஒரு விஸ்வவாணியும் கிடைத்தது. இன்னைக்கு நாம் அப்படி ஜெபிக்காததினாலே நாம் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபைகளை இழந்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினத்துல தென் மாவட்டத்திலிருந்து ஒரு சகோதரி, ஒரு வாலிப மகள் எனக்கு போன் செய்து பேசினார். அங்கிள், எங்க ஊர் பாஸ்டேட் கமிட்டி எலெக்ஷன்ல ஒரு அரசியல்வாதி தலையிட்டார். சில புறவினத்தார், ஞான ஸ்நானம் எடுக்காத, சபைக்கு சம்பந்தம் இல்லாத வேற்று நம்பிக்கையில் உள்ளவர்கள் சபைக்குள்ளே போய் அந்த கிறிஸ்தவ தேர்தலிலே ஓட்டு போட்டார்கள் என்று சொல்கிறார். என்ன வேதனைக்குரிய ஒரு விஷயம். கொஞ்சம் திறந்து கொடுத்தீங்க பிசாசுக்கு, கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே பிசாசினுடைய அடியாளா மாறிட்டீங்க. இப்போ அந்த இடத்துக்குள்ள பிசாச உட்கார வச்சுட்டு அதுக்கு கிறிஸ்தவ சபைன்னு ஒரு பேரா. அந்த பகுதியில இருக்கிற வேற்று நம்பிக்கை உள்ளவர்கள் வணங்குகிற கோயிலை விட கேடுகெட்ட கோயில்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாதிப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் தன்னுடைய ஆலயம் கள்ளர் குகையாக்கப்பட்ட பொழுது அவர் கரங்களிலே சாட்டையை எடுத்து துரத்தி அடித்தார். கர்த்தர் தம்முடைய ஆலயம் வியாபார ஸ்தலமான பொழுது அவர் தன் கரங்களிலே சாட்டைகளை எடுத்து அவர் துரத்தி அடித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவர் துரத்தி அடிக்க போகிற நாட்கள் வெகு தூரத்துல இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பாயானால் இருப்பீர்களானால் நீங்கள் குறிப்பிட்ட நேரமும் குறிப்பிட்ட இடமும் தேர்ந்தெடுத்து தேவனோடு ஜெபிக்க பழகுங்கள். இரண்டாவதாக பாருங்கள், ஜெபிக்கிறவர்களின் ஐக்கியம் மிக முக்கியம். ஜெப நேரம் முக்கியம், இந்த ஐக்கியம் மிக முக்கியம். அதுதான் திருச்சபை. நீங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள பர்னபாவும், நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும், சிரேனே ஊரானாகிய லூகியும், காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும், ஏரோது வீட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு பிரதர், ஸ்டெப் பிரதர், சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகராயும் இருந்தார்கள். இது ஒரு நல்ல ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப். 3வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இவங்களுக்குள்ள ஒரு 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க, சவுலையும் பர்னபாவையும். மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து இவர்கள் மேல் கரங்களை வைத்து ஜெபித்து ஊழியத்துக்கு அனுப்புகிறார்கள். ஒத்த தரிசனம் உடையவர்களுடைய ஐக்கியத்தினால் உருவான ஜெபம். எப்பவும் ஜெபிக்கும் போது ஒத்த கருத்துடையவர்கள் சேர்ந்து ஜெபிக்கணும். அதனால்தான் சபைக்குள்ள சரியான போதனை இருக்குமே. ஆனால் அந்த சபையில 1000 பேர் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒன்னஸ் இருக்கும். ஏன்னா they are the body of Christ. அது ஒத்த ரத்தம், ஒரே சரீரத்தில் உள்ளது தானே. அங்க எப்படி வேறுபாடு வரும்? எங்க சர்ச்சு முக்கியங்க. பியாண்ட் சர்ச் அங்க நடக்குது, கூட்டம், கூடாரத்துல கூட்டம், தோட்டத்துல கூட்டம் ஓடினா நீ கடைசிக்கு பர்வத்தை நோக்கி ஓட மாட்ட. சர்ச் தான் கர்த்தர் கொடுத்தது. அங்க வேறுபாடு இருக்குமே ஆனால் நீ ஒரு ஆள் தான் உனக்கு அந்த தரிசனம் இருக்குமே ஆனால் அந்த ஒரு ஆளாக தைரியமாக அந்த திருச்சபைக்குள் நுழைகிற பிசாசோடு போராடு. உனக்கு கூட ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரனோ சகோதரியோ ஐக்கியம் கிடைக்குமே ஆனால் இணைந்து போராடுங்கள், இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். நீங்க தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்களை பாருங்கள். தானியேல் 2, 17, 18. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அங்க ராஜா ஒரு சொப்பனம் பார்த்துட்டாரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும், சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லணும்னு கேட்கிறாரு. இல்லைன்னா தேசத்துல இருக்கிற எல்லா ஞானிகளையும் அழிச்சிடணுங்கிறாரு. இந்த 4 பேரும் ஞானிகளாக முத்திரை குத்தப்பட்டவர்கள், தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா எல்லாம். இப்ப இந்த பிரச்சனையை கேள்விப்பட்ட உடனே எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு தானியேல் ஜோம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா மற்றக்கும் இந்த நம்பிக்கைக்கும் சம்மதம் கிடையாது. அவர்கள் உலக பிரகாரமான ஞானிகள்.
ஆனா தன்னோடு வந்த அந்த ஜீவனுள்ள தேவனை தரிசிக்கிற ஞானிகளாகிய மற்ற அனனியா, மிஷாவேல், அசரியாவை தானியேல் இணைத்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரே மனதை உடைய தேவனுடைய பிள்ளைகள் இணைந்து ஜெபிப்பார்களே, ஆனால் திருச்சபையில 2 பேர் இருந்தா கூட அந்த திருச்சபையில அசைவு வரும். நீ ஜெபிக்கும் போது உன்னை திருச்சபைக்குள்ள யாராவது கிரிட்டிசைஸ் பண்ண கவலையே படாதீங்க, அது பிசாசு தான். சந்தேகமே கிடையாது, அது பிசாசு. யாராவது உன்னை இவன் ஜெபிக்கிறானா அப்படின்னு சொன்னாலே நீங்க டோன்ட் வரி, அது பிசாசு. நீங்க பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை பாருங்கள். அங்கே சாலமோன் ஞானி வித்தியாசமான ஒரு முறையிலே அந்த ஐக்கிய ஜெபத்தை நமக்கு வலியுறுத்துகிறார். பிரசங்கி 4:9-10, ஒன்றியாய் இருப்பதிலும் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாடி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேரும் நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு சபையில இருப்பீர்கள், ஆனால் சில நேரத்தில் ஒருத்தர் சோர்ந்து இருந்தா இன்னொருத்தர் அவரை அணைச்சு கொண்டு போய் ஜெபிக்கலாமே. எல்லாருடைய மனநிலை ஒன்று போல இருக்காது. சில குடும்ப சூழ்நிலைகள் அவரை பாதிச்சிருக்கலாம். 2 பேர் அந்த ஒற்ற கருத்துடையவர்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது விழுந்து போனவரை தூக்கிவிடலாம். அங்கே அவர்கள் எதிர்பார்க்கிற பலனை அடைய முயற்சிப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களை பாருங்கள். மத்தேயு 18, 19, 20. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் 2 பேரோ 3 பேரோ ஒருமனப்பட்டவர்களாக கூடும் பொழுது நீ என்ன நோக்கத்துக்காக போய் இங்க ஜெபிக்கணும்னு பிளான் பண்றியோ அங்க ஆல்ரெடி கர்த்தர் வந்துடுறார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பிரசன்னமாகிறாரு. இப்போ உங்களுடைய வேண்டுதல் நீங்க இங்க வாய் திறக்க அங்க எல்லாமே பரலோகத்துல எஸ் என்று சொல்லப்படும். ரொம்ப அழகா சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாதவர்கள் ஜெபத்திலே பங்கு பெற வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது ஒப்புக்கு சப்பாணி தான். அது ஒரு பேருக்கு ஒரு ஆள் உங்க கூட இருக்குது. ஒருவேளை உங்களுடைய ஜெபத்தை பார்த்து அவர் மனம் திரும்பலாம். ஆனால் உன்னோடு இணைந்து உன் ஆவியில உன் கூட இணைஞ்சு போராட போறது அந்த ரட்சிக்கப்பட்ட சகோதரன் தான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க சபையில இணைஞ்சு எல்லாரும் ஜெபிக்கிற நேரமும் வைத்துக் கொள்ளுங்கள். சபைக்காக கண்ணீரோடு ஜெபிப்போம், சபை பரிசுத்தமாகணும் என்று தரிசனம் உள்ள ஒரு சபையில 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ 10 பேரோ இருப்பீர்களே, ஆனால் தயவு கூர்ந்து நீங்கள் ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி, நீங்கள் ஏனென்றால் நீங்கள் வல்லமை உள்ளவர்கள், நீங்கள் பலன் உள்ளவர்கள், நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். நீங்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது சபைக்குள்ள நுழைஞ்ச அந்த தந்திர பிசாசை விரட்ட முடியும். சில சபைகளிலே அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடைபெற்றிருக்கிறதை நான் உணர்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். 3வதாக பாருங்கள், எல்லாவற்றுக்காகவும் ஜெபியுங்கள். ஜெபிக்க குற்றம் வேண்டும், ஜீவர்களின் ஐக்கியம் வேண்டும், எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்கணும். இதுக்குத்தான் ஜெபிப்பேன், இதுக்கு ஜெபிக்க மாட்டேன் என்றல்ல. உங்களுக்கு சாதாரண ஒரு காரியம் சொல்லுகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா ஜெபிக்காம போகாதீங்க. அது எங்க மளிகை கடைக்கு போனாலும் சரி, டூர் போனாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, உண்மையாக அப்படி உள் உணர்வோடு கர்த்தரிடத்துல ஜெபிச்சுட்டு போற பழக்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கர்த்தர் கூட வரும். ஒரு நாள் ஜெபத்தை மட்டும் அலட்சியம் பண்ணிடாதீங்க. நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை பாருங்கள். ரோமர் 1, 9, 10. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சி
சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் ஜெபிக்கிறேன். ரோமர் திருச்சபைக்கு எழுதுறாரு, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் உங்களை நினைக்கிறேன். சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் சில நினைவுகளை கொண்டு வருவார். இதற்கு ஜெபி, அதற்கு ஜெபி என்று சொல்லி நிறைய ஜெப குறிப்பா ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை பார்ப்பீர்களே, ஆனால் பவுலுக்குள்ள ஒரு நோய் இருந்தது. அவர் சொல்றாரு, எனக்குள்ள ஒரு முள் இருந்தது, அது சாத்தான் கொட்டும், அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறதுங்கிறார். somebody pay. அவர் அதற்காக ஜெபிச்சார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அவர் பட்ட பாடுகள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்றாரு, இதை குறித்த கவலை அல்ல, திருச்சபையை குறித்த, சபையை குறித்த கவலை தான் என்ன வாட்டுதுனாரு. ஆனாலும் தன்னுடைய சரீரத்திலே ஒரு தாங்க முடியாத பலவீனம் வரும்பொழுது அந்த பலவீனத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். எல்லாவற்றுக்காகவும் ஜெபியுங்கள். இன்னைக்கு சாப்பிடுகிற உணவுகள்ல ஏகப்பட்ட பாய்சன். 28 வயசு 30 வயசுலயும் ஹார்ட் அட்டாக்ல மரிக்கிறார்கள். 70 வயசு 80 வயசுலயும் வருது. சின்ன வயதுலயும் கேன்சர் வருது. கொடிய கொடிய நோய்கள், பெயர் சொல்ல முடியாத நோய்கள். நீங்க ஆயுசு நாட்களை கேட்டு ஜெபியுங்க. சபையில இருக்கிற நல்ல மக்கள், பரிசுத்தவான்கள் இன்னும் அதிக நாட்கள் வாழ்ந்து ஆண்டவருடைய எழுப்புதலை சபைக்குள்ளும் உங்கள் குடும்பத்துக்குள்ளும் நீங்கள் வசிக்கிற அந்த பகுதிக்குள்ளும் கொண்டு வரணும்னா நீங்க கொஞ்சம் தீர்க்காயுசோட இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஆயுசை கேட்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஆயுசை கூட்டி கொடுப்பீர்களே, ஆனால் நான் இன்னும் வல்லமையோடு உங்களுடைய ஊழியத்தை செய்து இன்னும் அறியாத ஜனங்கள் மத்தியில உண்மை கொண்டு சேர்ப்பேன். சமீப நாட்கள் ஒரு சின்ன யூடியூப் கிளிப் வந்தது. ஒரு நல்ல ஊழியக்காரர் அவர் சொல்றாரு, இந்தியாவுல 140 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். கர்த்தாவே, எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பீரே, ஆனால் அதிலே ஒரு கூட்ட மக்களை நான் சந்தித்து பரலோகத்துக்கு நான் வெறுங்கையாய் வராமல் அநேக ஆத்மாக்களோடு வருவேன் என்று ஜெபியுங்கள் என்று சொன்னார். எல்லாவற்றுக்காகவும் ஜெபியுங்கள். ஆபத்து வந்துட்டு மட்டும் இல்ல, நமக்கு அத்தனை ஞானம் கொடுத்திருக்கிறார். ஆபத்து பல விதங்கள்ல நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சரீர பிரகாரமான ஆபத்துக்கள், ஆவிக்குரிய ஆபத்துக்கள். நீங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை பாருங்கள். பிலிப்பியர் 4, 6, 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்ப நமக்கு நிறைய கவலை வரும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்பவும் ஒரு கவலை இருந்துகிட்டு தான் இருக்குது சிலர்கிட்ட. உடனே உங்களுக்கு உடைய சிந்தனையிலே உருவாகிற அப்படிப்பட்ட சோர்வுகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். இதை சொல்லலாம். இதை எப்படி நான் சொல்றது? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சில நேரத்துல உன்ட பாவ சிந்தனை உருவாகுத, யூடியூப கையில வச்சுக்கிட்டு பாவ சிந்தனை உனக்குள்ள உருவாகுத, வாலிப மகனே மகளே, பெரியவங்கிட்டையும் வருது. நீ அந்த அசுத்த பாவத்துல வந்து வெளியே வரணும்னா உடனுக்குடனே ஜெபம் பண்ணு. எனக்குள்ள இப்போ பொறாம உருவாகுது, ஆண்டவரே அதை ரிமூவ் ப்ளீஸ் ரிமூவ் த அந்த ஜெலஸ்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. நமக்குள்ள பாவம் கோபமாகவோ பொறாமையாகவோ எரிச்சலாகவோ கெட்ட புத்தியாகவோ அல்லது இச்சையாகவோ விபச்சார சிந்தனையாகவோ வேசித்தன சிந்தனையாகவோ வருமானால் உனக்குள்ளிருந்து நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஆவியானவர் உணர்த்துறாரு. நீ எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறத விட கவலை ரொம்ப படுறோம். அதனாலதான் மலைப்பிரசங்கர் சொன்னார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34 முடிய பாருங்க. மலைப்பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதுங்க. நீ எதுக்கு போட்டு ஒவ்வொன்றுக்கா நீ கவலைப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி 33ஆம் வசனத்துல சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. ஆண்டுடைய பாதத்துல போய் உட்காருங்கப்பா. நீ அங்க போய் நீ அது உம்முடைய ராஜ்யம் வருவதாக அந்த கர்த்தருடைய ஜெபத்துல சொல்லி கொடுத்திருக்காரே, அதுதான் அந்த தேவராஜ்யம், தேவனுடைய ஆளுகை. ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள உங்க ஆளுகை வரணும்னு கேளு. உனக்கு இருக்கிற இத்தனை பிரச்சனை போயிடும். அந்த சங்கீதத்துல அந்த கடைசி வசனத்தை பாருங்க, ரொம்ப அழகா சொல்லுவாரு. 34ஆம் வசனம். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அது சரியா புரியாது, ஆனா புதிய மொழிபெயர்ப்புல நான் வாசிக்கிறேன். நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அன்னைக்கு உடைய காரியத்துக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வழியை திறப்பார்.
அந்தந்த நாளுக்கு அந்தந்த நாளில் வருகிற தொல்லையே போதும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் சிந்தனையிலே உருவாகிற எல்லா தவறுகளையும் தடுத்து நிறுத்தி நான் பரிசுத்தத்திலே இன்னும் பூரணமாக வேண்டும் என்று ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்காகவும் ஜெபியுங்கள். உங்க கூட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற மூலம் உங்களுக்குள்ள சில போராட்டங்கள் உருவாயிடலாம். உங்களுக்கு ஒரு பயமுறுத்துற மாதிரி பேசலாம். அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வர்ற மாதிரி பேசலாம். உங்களுக்கு ஒரு இச்சையை தூண்டுற மாதிரி பேசலாம். முதல்ல இப்படிப்பட்டவங்ககிட்ட பேசுறதை குறைத்துக் கொள்வது நல்லது. வேறு வழி இல்ல. அவங்க நம்ம குடும்பத்தா நபர்களாக இருந்தா நீங்க பேசித்தான் ஆகணும். அப்படின்னா உங்க மனசுக்குள்ள அப்பவுமே நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இவருடைய வாய்க்கு காவல் வையும். என் முன்னால ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு, அவருடைய வாய்க்கு காவல் வைங்கப்பா, என்னுடைய சிந்தனை அது பாதிக்கிறது ஜெபம் பண்ணுங்க. அவரு வேற ஏதாவது தகவல் வந்து இந்த எசேக்கியா ராஜாவுடைய அந்த அரசாங்கத்தை அழிப்பேன்னு சபதம் கட்டி இருந்த அசீரியா ராஜாவுக்கு இன்னும் வேற ஒரு படையெடுப்பு வருதுன்னு சொல்லி அப்படியே அழைச்சிக்கிட்டு போன மாதிரி கர்த்தர் இவர் அழைச்சிட்டு போயிருவார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எல்லாவற்றுக்காக ஜெபியுங்கள். நான்காவதாக பாருங்கள், நம்முடைய ஜெபத்திலே தேவனுக்கு துதியும் தோத்திரமும் எப்பொழுதும் இணங்கியிருக்கணும். ஒரே பட்டியலாக மாத்திரம் இருக்கக்கூடாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் பயங்கரமான தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த தேவனோடு உறவாடும் பொழுது அதிலே நன்றி பலியும் அவரை மகிமைப்படுத்துதலை நீ உணர்ந்து மகிமைப்படுத்துகிற அந்த கிரியையும் இருக்கணும். உணர்ந்து மகிமைப்படுத்துறது. ஆமா, இந்த தேவனுக்கு பிள்ளை என்கிற உறவும் அவரை நம்மை பெற்றெடுத்த தகப்பனை போல அப்பா என்று கூப்பிடுகிற அந்த உறவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைத்திருக்கிறதே. ஆகையினாலே அவர் தரம் குறைந்து விடவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தரம் அதிகமாகி இருக்கிறது. அதற்காக நீ அந்த சர்வ வல்லமை உள்ள கடவுளை நீ மகிமைப்படுத்தணும். ஜெபத்தில் இது ரொம்ப முக்கியம். ஜெபத்தில் இது ரொம்ப முக்கியம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். பவுலுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பாருங்க. இந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். தேவனுடைய ஐஸ்வர்யம். ஆமா, நமக்கு ரூபா வேணும்னா மட்டும்தான் கடவுளை நோக்கி அவருடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கிறது. நமக்கு தந்தாலும் தரட்டாலும் நம் கண்முன் தெரிகிற மிக சின்ன உலகத்தின் பகுதியே இவ்வளவு மாட்சிமுடையதா இருக்குமே. ஆனால் இந்த கண்முன் தெரியாத உலகத்தின் மற்ற பகுதிகளையும் நம்முடைய தேவன் தங்கியிருக்கிற இந்த வாசஸ்தலத்தை நம்முடைய கற்பனையிலே கூட உணர முடியாத நிலையில் இருக்கிறதையும் உருவாக்கிய தேவன் எவ்வளவு மகிமை உள்ளவர் என்று உணர்ந்து உங்கள் ஜெபத்திலே அவரை துதித்து தோத்தரிப்பது நம்முடைய கடமை. நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தணும். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாருல, ஒரு 10 பேர் வந்து சுகம் பெற்று ஒருத்தன் தான் வந்து நன்றி செலுத்தினான், ஒரு சமாரியன் மாத்திரம் தான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவதும் நம்முடைய ஜெபத்திலே நிரம்பி காணப்பட வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்த சம்பவம் அப்போஸ்தலன் பவுல் அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரைக்கும் உள்ள வசனத்தை பார்க்கும் பொழுது, அங்க அவர்கள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே அவர்களை உட்காவல் அறையிலே வைத்து அவங்கள பத்திரமா பாத்துக்கிடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. சரீரத்துல அதிகமான பாடுகள். ஆனா வசனம் 25 பாருங்க. நடுராத்திரியில அந்த பாடுகளின் மத்தியிலும் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, அது நல்லா கவனிச்சுக்கிடுங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, ஏன் இந்த பாடுகள்? எங்களுக்கு விடுதலை வேணும், நாங்க இன்னும் இந்த ஊழியத்தை செய்யணுமே ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அந்த வசனம் அப்படித்தான் ஆரம்பிக்குது. லூக்கா அழகா எழுதுறாரு, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். அந்த ஜெபத்தோட அவங்க நிறுத்தல, அதுல அந்த பாடுகளே அவங்க தேவனை துதிச்சாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஜெபமும் அந்த துதித்தலும் இணைஞ்சிருக்கணும். நமக்கு இன்னைக்கு ஜீவனோடு இருப்பதே கர்த்தர் பாராட்ட பெரிய கிருபை இல்லையா? இன்றைக்கு நாம ஜீவனோடு இருப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிருபை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே,
துதியும் தோத்திரம் நம்முடைய ஜெபங்கள்ல நிரம்பியிருக்கணும். நீங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். பவுல் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறாரு. 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கடைசியாக உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கத்தையும் வைத்துக் கொள்ளும். வாரத்துக்கு ஒரு நாளோ ஒரு பழக்கம், ஒரு ரெகுலர். அது இளம் வாலிபர்கள் அந்த பழக்கத்தை இப்பொழுதே கற்றுக்கொள்வது நல்லது. ஏன் உபவாசித்து ஜெபிக்கிறோம் என்றால், நான் என்னை ஒருத்து நான் ஆண்டவரோடு உறவாடுவேன் என்கிற அனுபவம் தான் அது. உபவாச கூட்டங்கள் ஜெபங்கள் எல்லாம் நடத்துகிறார்களே, அதை நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். அது நல்லது, அது இட் இஸ் a ட்ரைனிங் சென்டர். ஆனால் அந்த ரங்கத்தில யாருக்கும் தெரியாமல் நீ உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். அதுதான் மலை பிரசங்கத்துல இயேசு கற்றுக் கொடுத்தார். பிள்ளைகள் திருமணமாகி இருப்பீர்களே ஆனால் நீங்கள் கணவன் மனைவியும் மேக்சிமம் எல்லாத்துக்குமே சாப்ட்வேர்ல ஒர்க் பண்றவங்க, கவர்மெண்ட்ல சில பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்க எல்லாம் சாட்டர்டே லீவ் தான். அன்றைக்கு அந்த மார்னிங் டிஃபனை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு அந்த காலையிலே ஒரு 3 மணி நேரம் நல்லா பாடி ஆராதித்து தேவனோடு உறவாடி விட்டு அப்புறம் மத்தியானத்துக்கு மேல உள்ள சாப்பிடலாம். முழு நாளும் உங்களால உபவாசம் இருந்து வைராக்கியமாக ஜெபிக்குமே ஆனால், குறிப்பாக முழு நேர ஊழியர்களாக இருப்பீங்க ஆனால் அப்படி செய்வது நல்லது. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து அவர் தனிப்பட்ட முறையில சொல்லவில்லை என்றாலும் அவர் சொல்றார், 2 கொரிந்தியர் 11:27 சொல்றாரு, நான் அநேக முறை உபவாசங்களில் இருந்தேன் அப்படிங்கிறார். அவர் ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே அப்போஸ்தலர் 9:9 பாருங்கள், அவர் 3 நாள் பார்வை இல்லாதவராய் புசியாமலும் குடியாமலும் தான் 3 days 72 hours அவர் தண்ணீர் கூட அருந்தாத ஒரு உபவாசத்துல இருந்தார். பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், மோசே 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஜபம் இல்லாத ஒரு வாழ்க்கை உயிரற்ற சடலத்துக்கு சமம். எப்படி மூச்சற்ற சரீரத்தை சடலம் என்று சொல்கிறோமோ அதே போல ஜபம் இல்லாத கிறிஸ்தவன் ஆவியிலே செத்தவன். நீங்க லியோனார்டோ ராவன்ஹில் என்ற ஒரு பரிசுத்தவான் விதமாக சொல்லுகிறார், ஜபம் ஏழைகளின் மொழி. சுய திருப்தி கொண்டவனுக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுய நிறைவு பெற்றவன், செல்ஃப் சஃபிஷியன்ட், அதாவது பணக்காரன், அவன் ஜெபிக்க விரும்புவதில்லை. சுயநீதி நிறைந்தவன் ஜெபிக்க முடிவதில்லை. நான் நல்லா இருக்கேன், நிறைய பேருக்கு அப்படி வேணும். சுயநீதி நிறைந்தவர்களால் ஜெபிக்க முடிவதில்லை. உலகத்திலேயே மிக லேசான காரியம் அல்ல ஜெபம், உலகத்திலேயே மிக கடினமான காரியம் அது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை பார்ப்பீர்களே ஆனால் அதில் அநேக இடங்களிலே, அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய ஆரம்ப புத்தகம், புதிய திருச்சபையின் ஆரம்ப புத்தகம். அநேக இடங்களிலே ஜெபம் ஜெபம் ஜெபம். அவர்கள் ஜெபித்தார்கள், அந்த பூமி அசைந்தது என்ற வார்த்தைகளை பார்க்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணிய பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, லூக்கா தம்முடைய சுவிசேஷ புத்தகத்திலும் இயேசுவை ஒரு ஜெப வீரராகவே காட்டியிருப்பார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்க துவங்குங்கள். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடைய கரங்களை இறுக பற்றி விட்டீர்கள். எந்த அந்தகார கிரியைகளும் உங்களை தொட முடியாது. தொடுவது போல தோற்றம் அளிக்கும், ஆனா கிட்ட வராது. கொஞ்சம் அப்படி தோற்றம் அளிக்க உடனே ஓடி ஓடி அந்த பிசாசு வரட்டவன் எல்லாம் தோடி ஓடாங்க. நீங்க ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிட்டீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எந்த அந்தகார கிரியைகளும் உங்களை தொட முடியாது. உங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள். நீங்கள் தேவனோடு உறவாடுகிற நேரத்தை அதிகமாக்குங்கள். நீங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து ஓப்பன் ஹார்ட்டோட தேவனிடத்துல பேச பழகுங்கள். எதையும் மறைக்காதீர்கள். நல்லா சொல்றேன், நான் ஆண்டவரோட நெருங்கும் பொழுது நான் முதலில் செய்த காரியம் அதுதான். பாவம் செஞ்சிருவேன், ஆனா என் தனிப்பட்ட நேரத்துல அவர்கிட்ட உட்காரும் பொழுது வெக்கப்படாம ஒரு மனிதனிடத்துல சொல்வது போல அத்தனை அந்தரங்கங்களையும் சொல்லுவேன். அது உங்களுடைய உறவை வலுப்படுத்தும். நீ ஆண்டவரை நம்பி வந்திருக்காங்கிறத ஆண்டவர் உணர்ந்து கொள்வார். நீ ஆண்டவரை நம்பி வந்துட்டா உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஜபம் கிறிஸ்தவனின் மூச்சு. ஜபம் கிறிஸ்தவனின் உயிர் மூச்சு.
நீ கிறிஸ்துவுக்கு நிரந்தரமாக நித்தியத்திலும் வாழ வேண்டுமானால் இந்த ஜெபத்தை இன்னும் பலப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான அன்பு திருச்சபை பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் இவர்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. இன்று முதல் எங்களுடைய ஜெப நேரம் அதிகமாகட்டும். எங்களுடைய ஜெப உறவு பலப்படட்டும். எந்த அந்தகார கிரியைகளும் எங்களை மேற்கொள்ளாது என்ற தைரியத்தை எங்கள் எல்லோருக்கும் அதிகமாக தார். ஆண்டவரே, உடைய கருத்துல இருந்த நல்ல திருச்சபையை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளையுடைய வீட்டிலும் ஒரு புதிய சமாதானம், ஒரு புதிய ஆசீர்வாதம் இன்று முதல் கடந்து வருவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.